இந்த டைரக்டர் நான் வன்மையா கண்டிக்கிறேன். அண்ணாத்தன ஒரு மொக்க படத்தை கொடுத்தாரு எங்க தலைவருக்கு, சூப்பர் ஸ்டாருக்கு. அந்த ஒரு மொக்க படத்தை கொடுத்துட்டு இப்ப சூர்யாவுக்கு ஒரு நல்ல படத்தை கொடுத்தாரு. நாங்க எவ்வளவு வருத்தமா இருக்குன்னு தெரியுமா? அண்ணாத்தை வந்து பார்த்தோம், ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த படத்தை வந்து பார்த்தேன், அண்ணன் சூர்யா அண்ணன் வேற மாதிரி நடிச்சிருக்காரு. 3Dல அந்த கல்லெல்லாம் சும்மா சராக்குன்னு வருது. இப்ப நான் 4 வாரம் கழிச்சு OTTல பார்க்க முடியுமா கண்ணாடி போட்டுட்டு? அந்த எஃபெக்டை நான் யாருக்கிட்ட போய் கேட்பேன்? அந்த எஃபெக்ட் எனக்கு திருப்பி கிடைக்காது. இந்த எஃபெக்ட் நான் கிடைக்காது தலைவா. அந்த அளவுக்கு எஃபெக்டா இருக்கு 3D கண்ணாடியில. அவங்களும் பிடிங்கி வச்சுக்கினாங்க. 60 ரூபா மட்டும் காசு வாங்கினாங்க, இப்ப கண்ணாடியை பிடிங்கி வச்சுக்கினாங்க. நான் எப்படி OTTல போய் பார்ப்பேன்? அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு படத்துக்கு தேவையில்லாத பாட்டு. மற்றபடி படத்தை நம்ம வந்து எங்கேயுமே மிஸ்டேக்னு ஒரு இடத்துலயும் சொல்ல முடியாது. என்ன தல புரியல தல? இல்லலாம் ஓகே தல. படத்தை நம்ம வந்து குற்றத்தை கண்டுபிடிக்க கூடாது. படத்தை முதல் எப்படி இருக்குன்னு பாருங்க. குற்றத்தை கண்டுபிடிச்சா அங்கங்க குற்றத்தை கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நம்ம படம் இன்னும் தமிழ் சினிமால 1000 கோடி வரல. நம்மளே குற்றத்தை கண்டுபிடிச்சா 1000 கோடி வராது. அததான் சொல்றேன், அடுத்தடுத்த படத்தை நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது. அடுத்த படத்தை கம்பேர் பண்ண கூடாது. இது ஒரு நல்ல படம், இது ஒரு படம். அண்ணாத்த படம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன் தலைவருக்கோசம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். அவ்வளவு மொக்கையா கொடுத்தா போல. ஏன்னா அந்த டைரக்டர் தான் இந்த டைரக்டர் எடுத்தாரு. அதனாலதான் டைரக்டர் நான் பேசுறேன், இல்லன்னா நான் பேச மாட்டேன். படத்துல மெசேஜ் கரெக்டா சொல்லிட்டாங்களா? இல்ல, நல்ல மெசேஜ் தல. என்ன தெரியுமா? அவங்க ஊரு, நம் நாடு, நம் தேசப்பற்று, நம் பூமி, இந்த தாய் நாடு, இதுக்கோசம் அவர் போராடுறாரு. நம்மளும் போராடணும். அதனாலதான் ஓட்டுரிமை நம்ம கையில கொடுத்துருக்காங்க. இந்த நல்ல நாட்டுக்கு நல்ல மெசேஜை தான் அவங்க நல்லா சொல்லியிருக்காங்க. குழந்தைங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்கறத விட முக்கியம் நல்ல அறிவும் ஆற்றலும் கொடுக்கறது தான். 4 to 14 years kidsக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் Brian O'Brien, always one step ahead. For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai. இல்ல ப்ரோ, அது எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தோம். பட் ஆனா படம் வந்து பெருசா இல்ல. ஏற்கனவே நிறைய படத்துல பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியா? சரி, ஆக்டிங் வைஸ் எப்படி பண்ணிருக்காரு சூர்யா? ஆக்டிங் வைஸ் இல்ல, அந்த ப்ரீ ஸ்டாரிக் இதுல கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாரு. பிரசன்ட் போர்ஷன் நல்லா இருக்கு. அப்படியா? சரி, நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்திருப்பீங்களா? அதாவது 2.5 வருஷம் கழிச்சு படம் வந்திருக்கு. அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் ஆக்கியிருக்கா ஓரளவாச்சும்? இல்ல ப்ரோ, சுத்தமா இல்லையா? சுத்தமா. சிஜி வைஸ், மியூசிக் வைஸ் எப்படி பண்ணிருக்காங்க? இல்ல ப்ரோ, சிஜிலாம் நல்லா இல்ல ப்ரோ. கலர் கிரேடிங்லாம் ரொம்ப இதுவா இருந்துச்சு. விஎஃப்எக்ஸும் மட்டமா இருந்துச்சு பாக்குறது. அப்படியா? சித்தை சிவா வந்து அண்ணா தலை ஃபிளாப் கொடுத்தாரு. இப்போ மறுபடியும் இந்த படம் அவருக்கு கம்பேக்கா இருக்குமா ஒரு ஃபிளாப்பா இருக்கு? டவுட் தான் ப்ரோ, ஃபேமிலி ஆடியன்ஸ் வரது. அப்படியா? ப்ரொமோஷன் சைடு வந்து நல்லாவே பண்ணிருந்தாங்க. ஒரு 1000 crores மேல போகும்னு சொல்லியிருந்தாங்க. வாய்ப்பு இருக்கா? இல்ல ப்ரோ, சுத்தமா இல்லையா? அதாவது இப்போ ஸ்டார் ரேட்டிங்ஸ்னா எவ்வளவு கொடுப்பீங்க? 10 out of 10க்கு அதான் ஒரு 4 தான் கொடுப்பீங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. கொஞ்சம் கூட என்டர்டைன் மிஸ்ஸே ஆகல. ஃபுல்லா வச்சு செஞ்சிருக்காங்க படத்தை. கம்பல்சரி தியேட்டர்ல போய் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆடியன்ஸ் பயங்கரமா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் படம். இப்போ நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்திருப்பீங்க. 2.5 வருஷம் கழிச்சு படம் வந்திருக்கு. ஸோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சா அந்த படம்? அதெல்லாம் தாண்டி போயிடுச்சு படம். சொல்லவே வார்த்தை இல்லை, அந்த மாதிரி போயிடுச்சு படம். படத்துல லேக் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. லேக்லாம் அந்த மாதிரி எதுவுமே தெரியல ப்ரோ. படம் பார்க்க தெரியாதவங்க பார்த்தா தான் லேகா தெரியும். பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு படம் அல்டிமேட்டா இருக்கும். சூர்யா ஃபேன்ஸ் பயங்கரமா வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம். சான்ஸே இல்லை. சிவா, டைரக்டர் சிவா வந்து கரெக்டான கம்பேக் கொடுத்துருக்காரா? அதெல்லாம் குறையே இல்லை ப்ரோ. அவர் கம்பேக்னாலே கம்பேக் தான். அல்டிமேட்டா இருந்துச்சு அவர்தான். அவரை மாதிரி படம் எடுக்கவே முடியாதுன்ற மாதிரி இருந்துச்சு படம். ஓகே, 10 out of ஸ்டார் ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? 10 out of 10 கொடுத்துடலாம் தல. அந்த மாதிரி இருந்துச்சு படம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா. சூர்யாவோட ஆக்டிங் சொல்லவே நடிப்பின் நாயகன், என்னோட தலைவன் வந்தோம். 2.5 வருஷம் கழிச்சு படம் வந்து அதுதான் ப்ரோ. காலங்கத்துல நாங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருந்தோம். நாங்க ரோஹினித் தான் பாக்கணும், செலிப்ரேஷனுக்காக இப்போ பார்த்துட்டு இருந்தோம். எங்கேயுமே டிக்கெட்டே அமையவே இல்லை. எங்க காலங்கத்துல தான் விடிய காலத்துக்கு இங்க தான் சுத்திட்டு இருந்தோம். அப்புறம் கிடைச்ச உடனே சந்தோஷமா போய் பார்த்துட்டு தியேட்டரை தெரிக்க விட்டு வந்துட்டோம். கம்பேக்கா இருக்கும், சரியான கம்பேக்கா இருக்கும். ப்ராப்பர் கம்பேக். சிவா எப்படி பண்ணிருக்காரு? சூப்பரா பண்ணிருக்காரு ப்ரோ. அவர்கிட்ட இந்த ஃபிளாஸ் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு அவர்கிட்ட தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்பவுமே அவர் நல்லாவே கொடுப்பார். சீன்லாம் சூப்பரா இருப்பார். அதே மாதிரி நல்லா வச்சிருக்காரு, சூப்பரா எடுத்திருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2000 கோடி கலெக்ஷன் ஆகும். அதெல்லாம் கஷ்டம் தான் ப்ரோ. அது ஆக்சுவலி வந்து ப்ராப்பர் சப்போர்ட் இருக்கணும். இல்லை இப்போ இதுவே ரிலீஸே வந்து ரொம்ப இதுவாக தான் பண்ணிட்டான். ஸ்க்ரீனே ஒன்றும் கொடுக்கல. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் ஃபேன் சாட்டிஸ்ஃபைடு, எல்லாரும் சாட்டிஸ்ஃபைடு, அவ்வளோதான். ஸ்டார் ரேட்டிங் எவ்வளோ கொடுக்குறீங்க? 10 out of? நான் 10 out of 10 தான் ப்ரோ கொடுப்பேன். என் தலைவன் படம், அவ்வளோதான். படம் சொல்லணும்னா படத்தை பற்றி சொல்கிறத விட ஃபஸ்ட்டு நாங்கள் யாருன்னு சொல்லிக்கிறோம். 2.5 வருஷமா படம் இல்லை, அண்ணனுக்கு யாரும் இல்லை அப்படின்னு யாரும் நினைச்சிடும். கேட்டல்ல, பார்த்தல்ல, தெரியுதா? இப்ப யாருன்னு புரியுதா? சூர்யா அண்ணா ஃபேன்ஸ்னா யாருன்னு தெரியுதா?
சும்மா ஓட்டு வீட்டுல உட்காந்துருப்பான், ஓட்டை பிரிச்சு உள்ள இறங்கி போட்டுடலாம்னு நினைச்சியா? சொந்த ஊருக்காரன், அன்பான ஃபேன்ஸ். படம் வேற லெவல்ல இருக்கு. எப்ப படம் வந்தாலும் சரி, 2.5 வருஷம் ஆனாலும் சரி, 4 வருஷம் ஆனாலும் சரி, எங்க அண்ணனுக்காக எப்பவுமே நான் வெறியா காத்துட்டு இருப்போம். மொத்த வெறியை நீங்க தீர்த்திருக்கோம். படத்துக்கு வெளியே செலிப்ரேஷனே இல்ல. ரோஹிணி செலிப்ரேஷன் தாம்பரத்துல இருந்து வந்தேன். தாம்பரத்துல இருந்து வந்து இங்க செலிப்ரேஷன் இல்ல. இருந்தாலும் பரவாயில்ல, உள்ள செலிப்ரேஷன். எங்களுக்கு பட்டாசு வெடிச்சிருக்கு, தியேட்டர் உள்ள பட்டாசு வெடிச்சிருக்கு. அந்த பட்டாசே நாங்க தான். அந்த அளவுக்கு படம் வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. சிவா, மெயினான சிவா, அவரு தாங்க. சிவா டீம்னு போட்ட மொத்த தியேட்டருமே கை தட்டி விசில் அடிச்சுதுங்க. எந்தெந்த ஆளுங்களாம் அதனால கலாச்சாங்களோ மொத்த பேரும் தியேட்டர்ல விசில் அடிச்சு சிவான்னு கத்திருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த மனுஷனோட மெயின் வெற்றி ஞானவேல் ராஜா, எங்களோட கூட்டத்தரோட தலைவன், மெயினான அன்பான ஃபேன்ஸோட தலைவன் அவன் தான். ஞானவேல் ராஜா தான். அவன் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காது. அவர் எங்கள்ல ஒருத்தர், எங்க கூட்டத்துல ஒருத்தர் ஃபேன் பாயா ரிலீஸ் பண்ணியிருக்காரு, வச்சு செஞ்சிருக்காரு. எவ்வளவு என்ன வேணுமோ உங்களுக்கு கொடுத்துருக்காரு ப்ரோ. படத்துல ஏதோ லேக்லாம் நிறைய இருக்கு. லேக்ல யாருங்க சொன்னா? அதாங்க நான் சொல்றேன், பசிக்கு பழைய சோறு திருடணும் கூட விட்டுடலாம், ருசிக்காக பாயசம் திருடுவானுங்க. அவனை மட்டும் விடவே விடாதீங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய படம் வரும்போது நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்து அமுக்கிறதே நம்ம ஆளுங்க தான். அவனுங்களை அடிச்சா சரியா இருக்கும். ஆனாலும் அவங்க ஜெனியூனா சொன்னா அது நமக்கு ஒத்துக்கப்படும். ஜெனியூனா அவங்க சொல்ல முடியாது. ஏன்னா படம் அப்படி இருக்கு, ஃபயரா இருக்கு படம். 2000 கோடி கலெக்ஷன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 2000 கோடி சொன்னது அவர் சும்மா தான் சொன்னாரு. அதை ஊதி 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 பலூன் ஆக்கிட்டாங்க நம்ம ஆளுங்க. அடிச்சா சந்தோஷம். படம் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. பார்ட் 2க்கு எவ்வளவு வெயிட்டிங்? பார்ட் 2க்கு ஈகரா வெயிட்டிங்கு. படத்துல இருக்க 2 கேரக்டருமே வேற லெவலு. பிரான்சிஸ் ஆகட்டும், அப்புறமா நம்ம கங்குவா கேரக்டரா இருக்கட்டும், வேற லெவலு. அன்னைக்கு உலக நாயகன்னா இன்னைக்கு எங்க நடிப்பின் நாயகன் தான். நடிப்பின் நாயகன் சூர்யா. நாயகன் வேலுபாய் இல்ல, இன்னைக்கு எங்க நடிப்பின் நாயகன் ராஜுபாய் தான். அந்தேரி கிங்கு. இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்ல, அந்தேரி ஆகட்டும், எந்த ஏரியா ஆகட்டும், எந்த ஏரியா இருக்க முதலையும் குத்தி எழுப்பிடுவோம் நாங்க. அவ்வளவுதான். முதல்ல ஃபைட்டு தான். இனிமே மாட்டை அடக்கிறதெல்லாம் இல்ல, முதலே குத்தி கிழிச்சு போடுவோம். அவ்வளவுதான். நன்றிண்ணா. For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.